ராஸ்கல் ஈவரக்கம் இல்லாத பாவி எப்பேற்பட்ட ஐக்கியத்தனெல்லாம் பண்ணிருக்கான். யாரு? எத்தனை பேர் குடும்பத்தில் நெருப்பள்ளி போட்டிருக்கான். வேலை செய்யற தொழிலாளிகள் மட்டும் இல்ல, காப்பாத்தப்பட எங்காலிங்க செத்து எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. யாரு? சம்பாதிக்கு வந்தவங்க சாம்பலா இருக்காங்க. யாரு சொல்றீங்க? பீட்டர் பெர்னாண்டஸ் தான். பீட்டர் பெர்னாண்டஸா? என்னங்க சொல்றீங்க? அவர்தானே அந்த மில்லுக்கு முதலாளி. அன்னைக்கு நிறைய பேர் தீயில மாட்டி செத்த போது அவர்தானே எல்லா குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுத்தாரு. போய் அத்தனையும் போய் கேவலம் பணத்துக்காக அவனை மில்ல கொடுத்துட்டு அதை மறைக்கிறதுக்காக பணத்தை கொடுத்து ஏமாத்திருக்கான். அதைத்தான் அவன் எதிர்க்கான். பக்கம் பக்கமா எதிர்க்கான். உயிரை பணைய வச்சு எதிர்க்கான். அந்த டைரி முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிக்கணும். ஒரு பீட்டர் பெர்னாண்டஸ் வெளியே கொண்டாதான் நாட்டுல பகல் விஷம் போட்டாலே ஒவ்வொரு பீட்டர் பெர்னாண்டஸ் வெளியே வருவாங்க. அந்த ரிப்போர்ட்டருக்கு ஹெல்ப் பண்ணும். We have to help. பீட்டர் பெர்னாண்டஸோட டைரி இப்ப எங்க இருக்கு? Come on. Come on. சூர்யா. சூர்யா ஃபயர் ஆபீசர் ராம்நகர். சார் நான் தான் டேவிட் பேசுறேன், பவித்ரா ஹாஸ்பிட்டல் இருந்து. அந்த ரிப்போர்ட்டை செத்துட்டேன் சார். நான் சொல்ற இடத்துக்கு நீங்க உடனே கிளம்பி போங்க சார். நம்ம வீட்டுல இருந்து 5வது நிமிஷம் நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். போலீஸ் வரதுக்குள்ள அது நம்ம கை கிடைச்சிடும் சார். அதான் சார் அந்த டைரி மேட்டர். ஆமா சார், அவன் பேர் சூர்யா, ராம்நகர்ல ஃபயர் ஆபீசரா இருக்கான். யார்கிட்ட பேசுங்க சொல்லு. சொல்லு யார்கிட்ட பேசுங்க. யார்கிட்ட பேசுங்க சொல்லு. சொல்றா. பீட்டர் 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 பெர்னாண்டஸ் கிட்ட. ராம்நகர் போ. Shit. Come on, man. Come on. Surya, come on the line. Shit. சீக்கிரம் வந்துருங்க. ரிசீவர் கீழே இருந்தது. ஹலோ சூர்யா, ஆனந்த் ஆனந்த். என்னடா? பீட்டர் பெர்னாண்டஸ் அவனோட டைரி உன்கிட்ட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவன் உன்னை தேடி வந்துட்டு இருக்கான். பீட்டர் பெர்னாண்டஸா? இங்கயா? ஆமாடா. டேய், அந்த டைரி உன்கிட்ட இருக்காம கொடுத்துரு. யார் சொன்னா? டைரி உன்கிட்ட தான் இருக்கு. முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. டைரி இல்லாம போக மாட்டேன். டைரி யார்கிட்ட இருக்கு? கொடுக்க மாட்டேன். டைரி கொடுத்துடலாம். போலீஸ் வந்துட்டு இருக்கு. வெளியே போங்க. எல்லா இடத்துலயும். டேய் டேய், டைரி கொடுத்துரு. டேய், போலீஸ் வரதுக்குள்ள டைரி கைக்கு வந்தாகணும். டேய் டைரி கொடுத்துரு. டைரி கொடுத்துரு. போலீஸ் வந்துட்டு இருக்காரு. பேர் எல்லா இடத்துலயும். ஒரு இடத்துல விடாதீங்க. எனக்கு கிடைச்ச சந்தோஷம் என்னை விட்டு நழுவி போறத என்னால பார்த்துட்டு தான் இருக்க முடிஞ்சதை தவிர தடுத்து நிறுத்த முடியல. 6 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். என் மனைவியும் குழந்தையும் தான் இறந்து போனாங்களே தவிர அவங்கள பத்தின என்னோட ஞாபகம் இறந்து போகல. தனிமையிலே இருந்தா அந்த நினைவிலேயே மூழ்கிடுவேன்னு நாள் முழுக்க வெவ்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு கூட்டமா இருக்க இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. கல்பனாவை காப்பாற்றணும் தான் ஓடி வந்தேன். ஆனா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பை பார்த்ததும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அப்படியே உறைஞ்சு போயிட்டு நிட்டேன். காலம் பூரா இப்படியே தான் வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில புதுசா ஒரு சந்தோஷம் துளிர் விட்டதுக்கு காரணமே இந்த பையன் ராஜா தான். நான் கஷ்டப்படுறது, சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, ஏன் நான் வாழ்றதே இந்த பையன் ராஜாக்காக தான். இப்ப சொல்லுங்க, நான் கள்ளஞ்சக்காரனா, ஈவரக்க இல்லாதவனா? சூர்யா எங்களை மன்னிச்சிருப்பா. கஷ்டப்படுற சூர்யாவை ஒரு குழந்தைய வளர்க்கும் போது சுமாரான வஸ்துல நாம ஏன் ஒரு அனாதையை தத்தரக்கூடாது? அதோ அழகா இருக்கு, ஆனா அழுக்கா இருக்கு, பேர்பாடியாவும் இருக்கு. நிச்சயமா அது பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தை தான். எவனோ ஒருத்தன் அழகான கவிதை எழுதி கடற்கரையில் போட்டு போட்டான். நம்ம குழந்தைய தூக்கலாம். வளர்த்த ஆளாக்குதான். அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? என்ன கேட்டா, யோ எவளையா விட்டு சும்மா பீதியில சுத்துவீங்க. ஒரு அனாதை வளர்த்த ஆளாகலாம் எடுத்த உடனே லொடுக்குன்னு வந்துருவீங்க. அனாதை குழந்தை இது எங்க குழந்தை பாருங்க. அடுத்த குழந்தைக்கு யோசிச்சுன்னு இருக்கோம். இந்த மாதிரி தூக்குறியா நீ? நடரா ஸ்டேஷனுக்கு உங்க குழந்தை சும்மா பார்த்தேன் சார்.
சூர்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? உங்களை நான் புரிஞ்சுக்கல. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கா? அது தெரியாம நான் அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி. மனைவி குழந்தை மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம், இன்னும் அவங்க ஞாபகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வரணும்னு நினைக்கிறதே தப்புதான். ஒருவேளை வரலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணு நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில இப்போ எல்லாமே ராஜாதான். ராஜாவுக்கு அப்பாவா நீங்க பாத்துக்கங்க, அம்மாவா நான் பாத்துக்கிறேன். டீச்சர், ஓகே. என்னடா? ஏய் சூர்யா, இப்போ உன்னை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் முகத்துல அந்த பழைய சோகம்லாம் இல்ல. யூ லுக் சோ ஹாப்பி. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவளை சத்தம் போட்டு போனேன். பீட்டர் விஷயம் என்னாச்சு? டோன்ட் பி சிலி சூர்யா. நீ அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? எல்லா ஃபைலும் செக் பண்ணி பார்த்தாச்சு. அவன் கிடையாது, செத்து போயிட்டான். செத்து போனவன் மறுபடியும் உயிரோட வர முடியாது. தயவு செய்து இன்னியோட அவனை மறக்கக்கூடிய பேசாது. ராஜா சொன்ன உனக்கு அந்த டீச்சருக்கும் ஏதோ. டேய் சுமாரா. டேய், இது இல்லைன்னா தப்பு இருக்கு. எவ்வளவு நாள் நீ ஒண்டி கட்டியா இருப்ப? இதோ பாரு, நந்தினி நிக்கலனால இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. சார் காஃபி வாழ்க்கையில செட்டில் ஆகணும் சூர்யா. நீரா, நான் வாங்கிட்டு வரேன். ராஜா, சூர்யா, ராஜாவை போலீஸ் பிடிச்சு போறாங்க. போலீஸா? சார், சில சின்ன பசங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா, அவங்க அனுப்பிச்சே. அதுல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ராஜான்னு ஒரு பையன். எல்லாரும் போயிட்டாங்க. மறுபடியும் என்னாச்சு? ஸ்கூல்ல இருந்து வரும்போது மழையில் நனைஞ்சிட்டான், மயக்கம் போட்டு வந்துட்டான் டாக்டர். ஓ மை காட், என்னன்னு பாருங்க டாக்டர். எமர்ஜென்சி டாக்டர். ராஜா, 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 ராஜா. Sir, please.
சூர்யா பாருங்க. ராஜா எஸ் கம் இன். டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என் பையனை காப்பாத்திட்டீங்க. அவனை பழைய மாதிரி பார்த்த பிறகுதான் எனக்கு உயிரே வந்தது. டாக்டர் அவனை எப்ப கூட்டிட்டு போலாம் டாக்டர்? அவசரப்படாதீங்க. அவ்வளோ சீக்கிரமா அவனை கூட்டின்னு போக முடியாது. செக் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர் நீங்க வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் சூர்யா, என் பையன் ராஜா. அவனுக்கு ஒண்ணு இல்ல, நல்லா தானே டாக்டர் இருக்கான். அந்த ராஜாவை பத்தி தான் சொல்றோம். அவனுக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த பையன் அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா? இல்ல மழையில அதிகமா நனைஞ்சிருப்பான் டாக்டர், அவ்வளவுதான். மிஸ்டர் சூர்யா, இது திடீர்னு வந்ததில்லை. பையன் பிறந்ததுலேருந்தே இருக்கு. இவ்வளவு நாள் தெரியல. மழையில நனைஞ்சு இன்ஃபெக்ஷன் ஆனதுல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தட்ஸ் ஆல். நான் நம்ப மாட்டேன். கல்பனா, ராஜாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். டாக்டர் நீங்க அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க டாக்டர். கல்பனா. மிஸ்டர் சூர்யா, நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். ஆனா 4 நாள் கழிச்சு வந்து என் பையன் செத்து போயிட்டான்னு சொன்னீங்கன்னா, மிஸ்டர் சூர்யா, தட் இஸ் தி ட்ரூத். யுவர் சன் இஸ் கோயிங் டு டை. அவனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு பேர் என்ன தெரியுமா? கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், CHD. அந்த வியாதி வந்தா ரத்த ஓட்டம் ஒரே மாதிரி இருக்காது. மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் சீரா போகாம சுயநினைவு இழந்துருவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு உடனடியா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றதுதான் ஒரே வழி. ஆபரேஷன்? டாக்டர் சாதாரண மயக்கம் தானே அவனை கொண்டு வந்த? எஸ், வெளியில பாக்குற போது சாதாரணமா தான் இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை கியூர் பண்றதுக்கு ஒரே வழி ஆபரேஷன் தான். பண்ணிடலாம் டாக்டர், ஆபரேஷன் பண்ணிடலாம். குட். ஆனா இந்த ஆபரேஷனுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். 3 லட்சமா டாக்டர்? சூர்யா, உங்க நிலைமைக்கு 3 லட்சம் ரூபாய் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். இருந்தாலும் பையனோட லைஃப் முக்கியம் இல்லையா? அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நீங்க பணத்தை கொண்டு வரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பையனுக்கு நல்லது. ஓகே?